அவ்வளவுதான்டா. இதுக்கப்புறம் எவனாவது என்னை ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த தடவை வேற லெவல்ல ஒன்று பண்ண போறேன். எங்க அவன் எங்க சின்னவட இங்க வா. சொல்லுங்கப்பா. என்னப்பா இதெல்லாம் என்னது? மரியாதை மரியாதை உட்காருப்பா. பரவாயில்லப்பா. உட்காருக்கண்ணா உட்காரு. அதெல்லாம் வெளியில இருக்கட்டும். ஓகேப்பா. மரியாதை வேணான்றக்கவும் இவ்வளவு மரியாதை இல்லாம பண்ணக்கூடாதுப்பா. சரிப்பா. கமெண்ட்ல சொன்னாங்களா ஷார்ட் எல்லாம் பண்றாருன்னு. அந்த திமிர்ல அலையில. சாரிப்பா சாரி. சரி இங்க பாரு, இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா கட்சியில சேர்றதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து எடுக்க போறோம். புரியுதா? நம்ம எந்த விதிமுறையும் ஃபாலோ பண்ணதா சரித்திரமே இல்லையாப்பா. என்னப்பா? இல்லப்பா ஃபாலோ பண்ணப்பா. என்ன அப்படின்னா உண்மை, உயர்வு, உழைப்பு இதை சார்ந்து இருக்கிறவங்களை மட்டும் தான் நம்ம கட்சியில எடுக்கிறோம். அப்படி யாரையுமே இல்லையாப்பா நம்ம கட்சியில. தம்பி மைண்ட் வாய்ஸ்ல இருந்து சத்தமா பேசுறேன். அப்பாவுக்கே கேட்குதுடா பாத்துக்கோயே. இங்க பாரு, உண்மையா இருக்கிறவங்க, கரெக்டா இருக்கிறவங்க, அதாவது மக்களுக்கு நல்லது பண்றவங்க, இவங்களை மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். அப்படி யாராவது இருக்காங்களா? யோசிக்கிற அளவுக்கு அப்பா இருக்காங்க? இருக்காங்கப்பா. நாம இருக்கோமேப்பா. நம்ம இருக்கோம். எப்பா இப்ப சொல்லு, உண்மையா சொல்லு, நம்ம இருக்கோமா? இருக்கோம்ப்பா. இருக்காங்கப்பா. இங்க பாரு, இந்த தடவை நம்ம நிக்க வைக்கிற ஆளு மக்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கணும். சரியா? மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓடி ஓடி செய்றவங்களா இருக்கணும். ரொம்ப போட்டு ட்ரோல் பண்றாங்கடா என்னைய. அதுலயும் இந்த நியூஸ் ஸ்டேட் ஒருத்தர் இருக்காங்க, ரொம்ப ட்ரோல் பண்றாங்க. அதனால இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. சரியா? சரிங்கப்பா. கரெக்டா இருக்கணும். சரிங்கப்பா. நம்ம எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போயிடலாம். ஆனா நம்ம நிப்பாட்டுற ஆட்க கரெக்டா இருக்கணும். புரியுதா? சரிப்பா. அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா அமுச்சு விடு. சரிங்கப்பா. ஆக இதை போன்ற நிறைய விஷயங்கள் இன்னைக்கு காத்துக்கொண்டே இருக்கிறது. என்னம்மா டிபாட்டுக்கு வந்து உட்காந்துட்ட? யார் மாடி? அதான் நீங்க எல்லாருக்கும் சீட் கொடுக்குறீங்க சொன்னாங்க. அதான் நானும் ஒரு சீட் வாங்கலாம்னு வந்தேன். கோயில விபூதி வாங்கிட்டு போற மாதிரி சொல்லிட்டு இருக்க. யார் நீ? எதுக்கு வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்க? என்ன தெரியலையா? தெரியலையம்மா. நான் உங்களுக்கு நிறைய பண்ணிருக்கேன் தலைவர். நான் தான் மேயர் ஃப்ரீயா. நீங்க கேள்விப்பட்டதில்ல? இல்ல, கேள்வியே பட்டதில்லையா உட்டைய? நம்ம கட்சியில தான் இருக்கீங்களா? நம்ம கட்சியில தான் இருக்கியா? உங்களுக்கு நான் நிறைய பண்ணிருக்கேன் தலைவர். சின்னவர் வந்து என்கிட்ட நிறைய சொல்லிருக்காரு. சின்னவரும் நானும் திக் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பண்ணிருக்கேன். நீங்க வேணா அங்க பாருங்க நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு. வேற லெவல்ல பண்ணிருக்கியம்மா. இவ்வளவு பண்ணிருக்கியா? ஆமா தலைவர். ஆனா சின்னவரே நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ணது கிடையாது. நீ சின்னவர் சொல்லி இவ்வளவு பண்ணிருக்கியா? பரவாயில்லையே, ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கீங்க அப்போ. ஆமா. சரி எதுக்கு இது இப்போ சீட்டு வேணும் உங்களுக்கு? ஆமா, எல்லாருக்கும் சீட் கொடுக்குறீங்க, எனக்கும் ஒரு சீட் கொடுங்க. நானும் வந்து ஏதாவது ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சு சின்ன வயசுலயே பாத்தீங்களா இந்த பொண்ணு எம்எல்ஏ ஆயிட்டா அப்படின்னு பேசணும்ல எல்லாரும். அதுக்காக சீட்டு கேட்க வந்திருக்கீங்க. ஆமா. அப்ப மக்களுக்கு நல்லது பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு? நம்ம கட்சியில இருந்துட்டு மக்களை பத்தி யாராவது பேசுவாங்களா? இல்ல மக்களை பத்தி தான் யோசிப்பாங்களா? என்ன தலைவர் நீங்க? இந்த தடவை வந்து நான் ஸ்ட்ரிக்டா வந்து சில விஷயங்கள்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா மக்களுக்காக உண்மையா இருக்கணும். அவங்க வந்து கேட்கிற விஷயங்களை வந்து டான்னு பண்ணணும். முக்கியமா தொகுதியில நல்ல பேர் எடுத்துருக்கணும். இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் சீட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கேன்? அப்ப நம்ம கட்சியில நீங்களே நிக்க முடியாதே தலைவரே. என்ன தவிர யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். என்னையவே கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் உனக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது? சின்னவரா? அவனுக்கு தனியா பேசிக்கிறேன் நானு. இங்க பாருமா, உனக்கு வந்து சீட்டு கொடுக்க முடியாது. சரியா? இப்ப நீ என்னவா இருக்க? மேயரா இருக்கியா? அதவே பாரு. புரியுதா? என்ன தலைவர் இப்படி பேசுறீங்க? நீங்களும் ஒரு மேயரா இருந்து தானே இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. அப்ப நானும் மேயரா இருந்து முதலமைச்சர் ஆறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கும் ஒரு சீட்டு வேணும். என்னம்மா கியூட்டா பண்றதா நினைச்சு பண்ணிட்டு இருக்கியா நீ? இதெல்லாம் இங்க பாரு, எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. மேயர் ஃப்ரீயா கியூட்டா பண்றாங்க, கியூட்டா இருக்காங்கன்னு. இங்க பாரு, மேயர் ஃப்ரீயா இதெல்லாம் நீ அங்க பண்றதோட இருக்கணும். இங்க வந்து பண்ணக்கூடாது. தெரியுமில்ல? ஓ கேட்டச்சா 1.5 டன் வெயிட். புரிஞ்சுக்கோ, கிளம்பு. உங்களால சீட் கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது, நடக்காது. சின்னவர்கிட்டே பேசிக்கிறேன். சின்னவரே, உங்க அப்பா எனக்கு சீட்டே கொடுக்க மாட்டாரு. கேட்கணும். ஒன்றா தங்கோ, நான் பாத்துக்கிறேன். உனக்கு சீட்டு கிடைச்சாச்சு. 1 இல்ல 2. போ, நினைச்ச இடத்துல நின்னுக்கோ. 2 தொகுதியில நின்னு ஜெயிச்சா 2 எம்எல்ஏ வாழலாமா? ஒரு தொகுதியில நிக்கணும். அதுவே தெரியாம உள்ள வந்துட்டா 2 தொகுதியில நீ நிக்கலாம். சரியா? ஜாலியா நில்லுங்க. இன்னைக்கு அவ்வளவுதான் தமிழ்நாடு. ஐயோ டேய், அடுத்து யாரா அடிச்சு விடுறா? டேய் இது ஒவ்வொரு கோமாளிகளா வந்துட்டு போறாங்க.
சரி அடுத்த யாரு வாங்க. யாரு பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கா? வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. வா யாரா நீ பாட்டுக்கு வந்திருக்க? சிட்டி திருசா இருக்கு. காலையிலே போட்டியா? இல்ல தலைவரே, நைட்டு போட்டதே இறங்கல, கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுப்பேன். அப்படியா? லெமன் சோடா கொடுக்குறியா? இல்ல என்ன சும்மா சரிக்கு சமமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? யாரு நீ? தலைவரே, தொகுதி தொண்டன் தலைவரே. இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டா பாக்கலையா நீங்க? இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டான தொகுதி தொண்டடா? ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. பாருங்க எப்படி ஒரு சைடு ஃபுல்லா ரெட், ஒரு சைடு ஃபுல்லா பிளாக் போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டோம்னா லைக்ஸ் பிச்சு தலைவரே. நீதாடா பாத்துட்டு 4 பேர் ஏட்ட வந்து கேக்குறா தலைவரே, நீங்க எப்போ இந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு வெளியில போறீங்கன்னு. போடுங்க தலைவரே, நானே ஹெல்ப் பண்றேன், நல்லா இருப்பீங்க பாக்க. அப்படியா? நைஸ்டா. சரி இங்க எதுக்காக வந்திருக்கிற தலைவரே? அது மட்டும் இல்ல தலைவரே, கட்சியவே தூக்கி நிப்பாட்டினதே நான் தான். என் கட்சி அடிக்க தூக்கிட்டு பாட்டிருக்கியா? ஏன் அது வரைக்கும் கீழே கிடந்துச்சா? ஏன்டா 5 வருஷமா பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணி, சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லி, நம்ப கூடாதெல்லாம் நம்ப வச்சு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தா இவரு புதுசா ஒரு வாரம் 4 பெயிண்ட் அடி வர கட்சியை தூக்கி நிறுத்திடுவார. எத்தனை லைக்ஸ் வாக்கட? மில்லியன் கணக்குல லைக்ஸ் போச்சு தலைவரே. அந்த லைக்ஸ் போடவுல ஒருத்தர் எனக்கு தெரியுமான்னு கேட்டு பாரு, தெரியாது. புரியுதா? இவ்வளவுதான். சரி இப்ப என்ன விஷயத்துக்காக வந்திருக்க? என்ன விஷயம்? யாருக்கோ போஸ்டிங் கொடுக்குறீங்களாமே? யாருக்கோ கொடுக்குறேன்னா? எனக்கும் ஒரு போஸ்டிங் போட்டு விட்டு போங்க. போட்டு என்னடா என்னமோ பேக்கரியில போயிட்டு பக்கடா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிற மாதிரி கேட்கறேன். பிச்சு போடுவோம். பிச்சு போஸ்டிங்னா தெரியுமா? ஆட்சினா தெரியுமா? தொகுதினா தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாது? தொகுதியை பத்தி என்ன தெரியும் சொல்லு பாப்போம். என்ன எங்க தொகுதியில வந்துட்டு எத்தனை மணிக்கு கரண்ட் கட் ஆகும், எத்தனை மணிக்கு ஒயின் ஷாப் போன அப்புறம் எத்தனை மணிக்கு பிளாக்ல சரக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு எப்பெல்லாம் வந்து தண்ணி வரும், 3 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது தலைவரே. அதுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு எங்க ஏரியா ஆண்டிங்கெல்லாம் சண்டை போடுறாங்க. அதை பாக்குறதே எங்களுக்கே பெரிய கடுப்பா இருக்கு தலைவரே. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை இல்ல இந்த வாழ்க்கை. ஏடா தொகுதியை பத்தி என்ன தெரியும் கேட்டா என்னைய பத்தி என்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கியா? பிச்சு போடுவோம் பிச்சு. சரி பட் நான் உனக்கு சீட்டு கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுவேன்? சீட்டு கொடுத்த அடுத்த நிமிஷமே வந்துட்டு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுவோம் தலைவரே. மில்லியன் கணக்குல வியூஸ் போகும். அது மட்டும் இல்ல, நீங்க போஸ்டிங் கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி என் வீட்டுக்கே வந்துட்டு ரெட் பிளாக் தான் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன் வீடு ஃபுல்லா. ஆமா தலைவரே, கொடுத்தீங்களா என் தொகுதி ஃபுல்லா ரோட்ல இருந்து எல்லார் வீட்லயும் ரெட்டு சிவப்பு தான். வந்தீங்கன்னாவே கண்குள்ளா காட்சியா இருக்கும் தலைவரே. பாக்குறதுக்கே கட்டறாவே இருக்குமாடா. என்ன தலைவரே, நம்ம கட்சி கலரை போய் இப்படி அலைக்கிறீங்க? டேய் மக்களுக்கு என்னடா பண்ணுவேன் அத சொல்லு. மக்களுக்கு என்ன, ஆளுக்கு ஒரு ரெட் பெயிண்ட்டும் பிளாக் பெயிண்ட்டும் கொடுத்து எல்லாரையும் வந்து பெயிண்ட் அடிக்க விட்டுருவேன். நைஸ் நல்ல விஷயம். இதே மாதிரி நீ பண்ணணும். உனக்கு சீட்டு கன்ஃபார்ம். புரியுதா? சரியா? இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல தலைவரே, என் தாத்தா மண்டையா போட்டாரு, அவரை புதைக்கணுமா, அதான் ரெட் பெயிண்ட் பிளாக் பெயிண்ட் எடுத்துட்டு போய் பெயிண்ட் அடிச்சுட்டு அவரை புதைச்சிட்டு வரேன். வரட்டா? சூப்பரா. அடுத்து பாட்டி மண்டையை போட்டாங்கன்னா சொல்லி அனுப்பு, நான் வந்து புதைக்கிறேன். ஓகே தலைவரே. இவனுங்களெல்லாம் கட்சிக்குள்ள வச்சுக்கிட்ட என்னத்த பண்றதுன்னு தெரியல. அடுத்து எவன்டா இருக்கா வர சொல்றேன். அப்பா வர போஸ்டிங் வர போட சொல்லிட்டாரு, என்ன பண்றது? யாராச்சும் போட்டு தாக்கணும் உள்ள. சின்னவரே வாப்பா செந்தில், வாங்க. என்னப்பா உன்னையாச்சும் போஸ்டிங்ல இருந்த கொடுத்துட்டு இருந்தா, இப்ப போஸ்டிங்லயும் இல்ல, ஆனா அதை விட வெயிட்டா இருக்கு போலியா? தலைவரே அப்பா வந்து போஸ்டிங் வந்து போட சொல்லியிருக்காரு, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். தலைவரே கட்சி விஷயமா தான் பேசலாம்னு வந்துக்கிறேன். அப்படியா? பேசலாம்ப்பா பேசலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, நமக்குள்ள ஒரு இது பேசலாம். இல்லங்க, சீட்டு கொடுக்குற விஷயமா தாங்க பேச வந்துக்கிறேன். சீட்டு தானேப்பா, கொடுத்துக்கலாம்ப்பா, பாத்துக்கலாம், நீ போயிட்டு வா. ஏங்க எனக்கு சீட்டு கொடுக்குற விஷயமா பேச வந்துக்கிறேங்க. நானும் எவ்வளவு நாள் தான் இப்படியே உங்களுக்கு வந்து மூட்டையா கொடுக்கறது? எனக்கும் கொஞ்சம் அப்படியே முன்னேறணும்னு ஆசை இருக்காது? எதனா பார்த்து செய்யுங்க, உங்களுக்காக எவ்வளவு பண்ணிக்கிறேன். அது இல்லப்பா செந்தில். இல்லங்க எனக்கு வந்து வேணுங்க, எனக்கு எதனா பார்த்து பண்ணுங்க. இல்லப்பா, இப்பதான் போஸ்டிங் எல்லாம் போயிருக்கு, நீ உள்ள வேற போயிட்டு வந்திருக்க. ஏங்க யாரு தான் உள்ள போயிட்டு வரல, யாரு தான் தப்பு பண்ணல, அது என்னமோ ஒரு தடவை பண்ணிட்டேன்றனால அதையே குத்தி காமிச்சா அப்புறம் எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல. பண்ணுங்க. இல்லப்பா, ஆட்கள்லாம் இருக்காங்க, பார்த்து கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்ல. என்னங்க கொடுத்துக்கலாம்? உங்களுக்காக எத்தனை பந்தக்கால் நட்டி இருக்கிறேன், எவ்வளவு பேசியிருப்பேன், உங்களுக்காக எவ்வளவு ஓட்டு வாங்கி கொடுத்துருப்பேன், எவ்வளவு பொட்டியா கொண்டு வந்து கையில கொடுத்துருப்பேன். அதெல்லாம் கொஞ்சமாட்டு மனசுல இல்ல. எவ்வளவு நாள் தான் எனக்கு இன்னும் எந்த இதுவுமே இல்லாம யாரு என்ன சொல்லுவா, எப்ப யாரு என்ன பண்ணுவா, இது மாதிரியே நினைச்சுக்கினே நான் எவ்வளவு நாள் தான் இருக்கிறது? ஏங்க நானும் செட்டில் ஆகணுங்க, எனக்கு இன்னும் ஒரு பேர் வேணும். ஏங்க பண்ணுங்க, பாத்துக்கலாம். இல்லப்பா, இதெல்லாம் எல்லாரும் பண்றது தானே, புதுசா எதுவும் நீ பண்ண மாதிரி தெரியலையே. இதெல்லாம் எல்லாரும் கொடுத்துட்டு தான் இருக்கா, கொடுக்க வேண்டியது வர வேண்டியதெல்லாம் வந்துகிட்டு தானே இருக்கு எப்பயும். ஏங்க மக்கள் மத்தியில நமக்கு இன்னும் நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது, மக்களுக்கு நானும் நிறைய பண்ணிருக்கிறேன். என்ன நீங்க நிப்பாட்டினீங்கன்னா எனக்கும் ஓட்டுலாம் வரும், கண்டிப்பா நான் ஜெயிப்பேங்க. கொஞ்சம்
எனக்கு பார்த்து பண்ணுங்க. அதெல்லாம் இந்தப்பா நீ பத்தி பேசினாவே தெரியுது. இப்போதைக்கு எதுவும் இல்லப்பா. சரிங்க, எனக்கு எதுவும் வேணாம். நான் எனக்குன்னு ஒரு கட்சி, எனக்குன்னு ஒரு ஆபீஸ், எனக்குன்னு ஒரு தொகுதி நானே பண்ணிக்கிறேன். எனக்கு நீங்க எதுவுமே பண்ண வேணாம். நான் வரட்டுமா? சரிப்பா வா. சரிங்க, பாத்துக்கலாம், வரேன். இல்லப்பா பாத்துக்கலாம்னா குடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பாத்துக்கலாம். அதாங்க எனக்கு அப்பவே தெரியும் நீங்க ரொம்ப நல்லவரு. பாலாஜி, சந்தில் பாலாஜி, உங்களை மிஸ் பண்ணுவனா, உங்களை விட்டு போவனா சொல்லுங்க. தலைவரு, சின்ன தலைவரு வாழ்க. அவ்வளவுதான். ஆக இந்த இடத்துல நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னா, இந்த தடவை ரொம்ப கடுமையா இருக்கும். தொகுதியில நான் நிப்பாட்ட போற ஆட்க உண்மை, உழைப்பு, உயர்வு, மக்களிடம் நல்ல பெயர், மக்களுக்காகவே உழைப்பவர்கள், மக்களுக்காக ஓடி ஓடி பணி செய்பவர்கள், இவர்களை மட்டும்தான் நான் நிறுத்த போகிறேன். உங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுற அந்த என்னோட உண்மையான தொண்டர்களை உங்கள் தலைவராக நான் நிறுத்த போகிறேன். அவ்வளவுதான். இதுல எந்த ஒரு தட்டுப்பாடும் வராது, எந்த ஒரு தப்பும் நடக்காது. ஏன்னா சார் இப்ப நீங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்றவங்க நேர்மையா இருக்கவங்க தான் நிறுத்த போறீங்க, சீட்டு கொடுக்க போறீங்கன்னு அது சொன்னீங்க. உண்மை. அது மட்டும் ஆனா உங்க கட்சியில இருக்க கோல்டன் ஹேர்ன்றவரு பெண்களை மேடையிலே வச்சு அசிங்கமா பேசினாரு. இப்ப கூட செந்தில் பாலாஜி ஊழல் வழக்குல உள்ள போயிட்டு வந்தாரு. அவருக்கெல்லாம் சீட்டு கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். அத நாங்க கூட்டத்துல நாங்க பேசியிருக்கோம். எங்க கூட உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து ஆலோசனை பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம மக்களின் ஆதரவு யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் நாங்க கொடுப்போம். அவங்க ஒரு தடவை தான் அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் மறுபடியும் அப்படி பண்ணுவாங்கன்றது கிடையாது. அதுக்காக நாங்க நிறைய அப்புறம் எதுக்கு உண்மை, நேர்மை, உழைப்பு அப்படிலாம் சொல்றீங்க சார்? நல்லது பண்ணணும் அப்படின்னா அது கடவுளாலே பண்ண முடியாதுன்னு கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு. அது மாதிரிதான் ஒருத்தங்க ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதவே குத்தி காமிச்சிட்டு இருக்க கூடாது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க நல்லது பண்றதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க. அந்த வாய்ப்பு தான் நம்மளுடைய கட்சியின் முதல் கொள்கை.